வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் மிஸ்டர் ஸ்ரீ ஒரு மீடியா. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் வீடியோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க ஃபோன் உடஞ்சிருச்சா இல்லை பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம், தேவையே இல்லை. அமேசான் கிக் ஸ்டார்ட் டீல்ஸ் வந்து செப்டம்பர் 26 முதல் ப்ரைம் மொபைல்களுக்கு வந்து செப்டம்பர் 27 ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லாத்துக்கும். அதாவது அமேசான் கிரேட் இந்தியா ஃபெஸ்டிவல் 2024க்கு முன்னாடியே அமேசான் இந்தியா வந்து கிக் ஸ்டார்டர் டீல்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. டீல்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து அபார டிஸ்கவுண்ட் 64% வரை அறிவித்தாங்க. அமேசான் கிக் ஸ்டார்டர் டீல்ஸில் வந்து தவற விடக்கூடாத மொபைல்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தீபாவளி வரை வருது. இந்த மாதிரி டீல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போக்கோ X6 5G இது வந்து 36% நேரடி தள்ளுபடி பெற்று 24,999க்கு இருந்தது. அது வந்து இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி 15,999க்கு இப்போ வாங்கலாம். சூப்பரான டிஸ்கவுண்ட்டு. இதை போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, OnePlus Nord CE3 5G மட்டும் இருந்தால் மட்டும் போதும். 33% நேரடி தள்ளுபடியோட 26,999 இருந்தது 17,999க்கு இப்போ கிடைக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில். பிக் பில்லியன் டேஸு ஃபுல் அடிச்சுக்கிறவே முடியாது. ஏன்னா 9,000 என்னமோ டிஃப்ரென்ஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் 33% கொடுக்குறாங்கன்னா உண்மையாகவே சூப்பராக தான் இருக்கும். நன்றி சொல்றீங்க, எனக்கே நன்றி சொல்றீங்க. டெக்னோ போவா 6 NEO இது வந்து 18% நேரடி டிஸ்கவுண்ட் பெற்று வந்து 16,999 இருந்தது 33,998 கிடைக்கிது. 2024 இந்த டீல்ஸ் வந்து பெரிய அளவில் இதாகிருக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அப்போயே அபார டிஸ்கவுண்ட் 64% வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ கம்மியாக இருந்திருக்கும். அப்படியே கிடைக்கலையா? அதுக்கப்புறம் பார்ப்போம். யார் யார் தவிர என்ன எழுதிருக்காங்க யாருக்கு தெரியும். என்ன சொல்றேன், கரெக்ட் தானே? என்ன தப்புல சொல்லு, கரெக்ட் தானே? அவ்வளவுதான் தன்னு. எப்பா எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இருங்கப்பா இந்த வீடியோ முடியலை, இனிமேட்டு தான் ஆரம்பமே. சிவப்பு கொய்யா மசில்ஸ் வெள்ளை கொய்யா, இதில் எது சிறந்தது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற பொருளாதாரத்தில் யாருமே ஒழுங்காக நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி கொய்யா பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். கொய்யா பழத்தில் வந்து அதிகமாக இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் பர்பரஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நான் இதை வந்து நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். கொய்யா பழத்தில் வந்து டயட்ரி ஃபைபர் இருக்கும். இது அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சர்க்கரை நோயாளிகள். ஏன்னா கொய்யா பழத்தில் வந்து டயட்ரி ஃபைபர் இருக்குது. அந்த ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்த உதவுது. கொய்யா பழத்தை சாப்பிடுங்க. இவ்வளவு மேட்டர்ல குவார்டர் தான் சொல்லியிருக்கேன். புல்லா கேட்டே மீர் பிளாட்டாய் போதாமோ லோப்புலோ. சிவப்பு கொய்யால வந்துட்டு நீர் சத்தும் அதிகமாக இருக்குன்றனால நீங்கள் அதை சாப்பிடலாம், அதுவும் நல்லதுதான். சிவப்பு கொய்யா வந்து ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கெரோட்டினாய்டு என்னும் ஒரு பிக்மெண்ட் ஒன்று இருக்குது. அதனால தான் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? முக்கியமாக மாதவிடாய் காலத்தில் வந்து இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கொய்யாப்பழம் சாப்பிடுவதனால இதய ஆரோக்கியம் வந்து கூடும். இன்னும் பல விஷயம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தினமும் நைட்டு ஒரு பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு எடை குறைதான் மட்டும் இல்லையான்னு மட்டும் பாருங்க. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால கையில வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. கரெக்டு.